வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையுமோட எபிசோட் இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒரு ஃப்ளாட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் அதோட பெட்டராக ரிட்டர்ன் கொடுத்தது. பட் மைக்ரோ கேப் கொஞ்சம் ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருந்தது. அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி இன்றைக்கும் ரஃபாக ஈக்குவல், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃபேவரப் அட்வான்ஸஸில் இருந்தது. மூன்றாவது என்னென்னா பிரெண்ட் க்ரூடோட விலை. பிரெண்ட் க்ரூடோட விலை ஒரு 95 to 99 அந்த லெவல்லையே ரேஞ்சில் இருந்து எண்டிங் ஒரு பாசிட்டிவாக 95 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ கிளியராக ஜியோ பொலிட்டிக்ஸில் என்ன ஆகுதுன்னா, ஈரான் ஒரு பக்கம் ஏதோ சொன்னாங்க, இந்த மாதிரி ஹார்மோஸ் ஸ்டேட்டை திறக்க போகிறோம், ஏதோ பேச்சுவார்த்தையில் ப்ரோக்ரஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு வீட்டில் அமெரிக்கன் சைடில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ப்ரோக்ரஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தையில் இந்த வேர்ட்ஸ் வந்துன்னே இருக்கும். இதை வந்து இக்னோர் பண்ணுங்கள். ஜியோ பொலிட்டிக்ஸோட எஃபெக்ட் என்னன்னா ஆயில் விலையில் கிளியராக தெரிஞ்சிடும். ஆயில் 100க்கு மேலே போகிறேன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் ஒரு மாதிரி ப்ரோக்ரஸ்க்கு போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுதான் இன்றைக்கி நிலைமை. ருபி டாலரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கன் ஆச்சு. 95.69 ஆச்சு. நேற்று 95.53 ஏதோ சொன்னேன், 69 வரைக்கும் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சூழ்நிலையில் எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கும் ஒரு 1200 crores விற்றாங்க. பட் டிஐஎஸ் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி வாங்கினாங்க. ரைட். இப்போ நான் வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் பற்றி சொன்னேன், ஈக்குவலாக இருக்குது. அண்ட் மைக்ரோ கேப் கொஞ்சம் நல்லா பண்ணேன்னு சொன்னேன். ஸோ அப்படின்னா ரீட்டெயில் இன்றைக்கி அந்தளவுக்கு ரொம்ப பலமாக பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம், ரீட்டெயில் ஹெச்என்ஐஸ். ஸோ மோஸ்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதால இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு பாசிட்டிவிட்டி வந்தது. ஸோ செக்டரல் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஐடி, எஃப்எம்சிஜி அண்ட் ப்ரைவேட் பேங்க். இது மூணுமே இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் டிஐஎஸ் மற்ற செக்டர்லாம் வாங்கினதுனால லார்ஜ் கேப் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக எண்ட் ஆச்சு. ரைட். ஸோ இப்போது நாளைக்குன்னு மார்க்கெட் கிடையாது, நாளைக்கு லீவு. நாளைக்கோட மார்க்கெட் பார்க்கும்போது இப்போ சத்திய கிஃப்ட் ரேட்டையும் ஒரு 0.5% டவுனில் தான் தெரியுது. பட் எனக்கு வந்து கவலைப்படுற மாதிரி விஷயம் மாதிரி தெரியல. எனக்கு இன்னும் வந்து கண்டினியூஸாக பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அண்ட் ஆயிலோட விலையும் அந்த 100 தாண்டி மேலே போகலாமல் இல்லை. ஸோ அதனால் என்னோட கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு திரும்பியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், நேற்றுக்கும் இன்றைக்கும் 2 நாளும் இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி 7% குறைஞ்சி 15க்கு கீழே வந்துடுது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் என்ன, நேற்றுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, இன்றைக்கி நாளைக்கு இருக்க வேண்டியது சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, வேறு இன்றைக்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நார்மலாக வாலட்டிலிட்டி ஏற பட்சத்தில் கம்மியாக இருக்கிறது ஒரு நல்ல சிக்னல். ஸோ ஒரு அளவுக்கு டிஐ ப்ராட் பேஸ்ட் பைங் வர்றதுனால ஏதாவது ஒரு ஷேர் விற்க போனால் அது ஆட்டோமேட்டிக்காக வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறதுனால அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த மூவ் ஆகலைங்கிறது தான் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் சொல்கிறது. ஸோ அது ஒரு நல்ல சிக்னல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த டிஐ சப்போர்ட் கண்டினியூ ஆகிறதுனால நம்ம வந்து மார்க்கெட்டில் அதிகமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கல, பட் அதிகமாக ஏறும்னு எதிர்பார்க்கறதுக்கு ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஏன்னா எஃப்ஐஎஸ்க்கு வந்து சரி 95 to 99 இருந்தால் இந்த 1000 கோடி 2000 கோடி வித்துட்டு இருப்பாங்க, அது ஈஸியாக டிஐஎஸ் அப்சார்ப் பண்ண முடியுது. பட் இந்த ஆயில் வேலை என்ன தான் நல்ல செய்தி வந்து டீல் சைன் ஆனாலும் 85க்கு கீழே இறங்காது அப்படின்னு இன்டர்நேஷனல் ஏஜென்சியோட அபிப்பிராயம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எஃப்ஐஎஸ் வந்து இந்த 85 to 90 இருந்தாலே இந்தியாவுக்கு நிறைய பாதிப்பெல்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற வேலை கரெக்ஷன்னால அது ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னு இருக்குது. பட் ஃப்ரெஷ்ஷாக அடிஷ்னலாக 5000 கோடி அந்த மாதிரி டெய்லி போடுறதுக்கு, எஃப்ஐ போடுறதுக்கு அந்த சூழ்நிலை வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எஃப்ஐஎஸ் இந்த லெவல்லே இருப்பாங்க. 1000-2000 கோடி விற்பாங்க, இல்லை அதே லெவலில் ஒரு 1000 கோடி வாங்குவாங்க. ஸோ அந்த ரொட்டேஷனில் போனதுனால மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட்டிங் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் பாசிட்டிவ் பயஸ் இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் தி டிஐ சப்போர்ட். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, எனக்கு தெரிஞ்சு இதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி நான் சஜஸ்ட் பண்ணோம் அதே பண்ணலாம். சில பேர் இப்போ லம்சம் போடுற டைம் வந்துட்டா நீங்கள் வந்து வார் முடியறதுக்கு கிட்டே இருக்குது, நெருங்கி வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் ஏன் கூட லம்சம் போட்டுருக்கூடாது, ஏன் செக்டரை ஸ்ட்ராங்காக பிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இல்லை. இன்னும் அதுக்கு நேரம் வரல. இன்னமும் நான் ஸ்டாகர் பண்ணது தான் சொல்லுவேன், டைவர்சிஃபைடாக இருக்கிறது தான் சொல்லுவேன். அந்த கிளாரிட்டி வரல. பட் டெஃபினட்டாக டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ இந்த ஏர்னிங் சீசன் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இனிமேல் ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஒரு டேட்டா தேவையில்லை. ஸோ கிளியராக அவங்க புரிஞ்சுட்டாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ ஓரளவுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ரியாக்ஷன், பட் லாங் டேர்ம் அவுட்லுக் வச்சுட்டு அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பணம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு கான்ஃபிடன்ஸ் மூவ், நம்மளுக்கு மார்க்கெட்டில் பணம் வரும்னு. பட் எந்த செக்டர் இது அவங்க கையில் தான் இருக்குது. அதான் நம்ம கெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் பண்ணவும் கூடாது. ரைட். ஸோ அடுத்த என்னோடய எபிசோட் வந்து நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.